நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, எந்த ஒரு வேலையிலையும் சரி, நம்மளை அழிக்க யாராலையுமே வந்து முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இல்லை அப்படின்னம்னா நம்மளை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து நான் படித்ததில் பிடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சு ஒரு தவளையை பிடிச்சி உள்ளே போட்டோம் அப்படின்னம்னா, தண்ணி சூடு ஏற ஏற அந்த தவளை வந்து கொஞ்சம் நேரம் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெப்பம் அதிகரிக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, தவளை வந்து குதிச்சு வெளியில் போகாமல் அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னம்னா, தண்ணி சூடு ஏறுறதை காட்டிலும் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்பயும் வந்து நம்ம உடனே வெளியில் குதிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் அந்த கொதிநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னம்னா, அந்த கொதிநிலை தாங்காமல் தவ்வி தவ்வி வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறப்ப போக முடியாததுனால தன்னோட உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் வலுவிழந்து போய் அந்த தவளை வந்து உள்ளுக்குள்ளேயே செத்து போயிடும். அப்போது இந்த தவளை வந்து எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா என்ன சொல்லுவோம்? சுடுதண்ணிக்குள்ளே போட்டதுனால தான் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து நம்ம யோசிப்போம். ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. தண்ணி சூடு ஏற ஆரம்பித்தப்பயே வந்து தவளை தன்னோட உடம்பை அதுக்கேற்ற மாதிரி மாற்றாமல் எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத வந்து யோசனை பண்ணி பார்த்துருந்துச்சு அப்படின்னம்னா தவளை வந்து அதுக்குள்ளே செத்துருக்காது. இதுக்கு வந்து சுடுதண்ணி தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. தவளையோட ஒரு இயலாமை, எப்படி தப்பிக்கணும், நம்ம எப்போ வெளியில் குதிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இது தெரியாததுனால தான், அதோட இயலாமையினால தான் வந்து தவளை செத்துச்சே தவிர தண்ணி வந்து காரணம் கிடையாது. இதே மாதிரி தான் மனிதர்களும் என்ன செய்வோம் அப்படின்னம்னா, சில சூழ்நிலைகள் வர்றப்ப நம்மளோட அனுமதி இருக்கும். அப்போது அந்த இடத்துல எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத வந்து நம்ம சில நேரம் யோசிக்க மாட்டோம். அந்த இடத்துல தான் போய் நம்ம கரெக்டாக லாக் ஆகிக்குவோம். அப்போது தவளையோட நிலைமை தான் வந்து நமக்கும் வரும். அப்போது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, நம்ம வந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத யோசிக்காமல் இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளை வந்து அடுத்தடுத்து மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து தவளை மாதிரி நம்மளும் சாக தான் முடியுமே ஒழிய, கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னம்னா திரும்ப திரும்ப அந்த வேலையை வந்து நம்மகிட்ட செய்ய மாட்டாங்க. நம்மளும் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸோ எந்த இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசித்து நம்ம வெளியில் வர்றதுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய, நம்ம அந்த இதுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளால் முடியலை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்மளோட இயலாமை தான். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம இடம் கொடுக்காம, அதாவது நம்மளோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே அனுசரித்து போகிறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு சில நேரம் போய் மாட்டிக்கிடுவோம். அதனால் அப்படியே அனுசரித்து போனாலுமே கூட எந்த டைம் வந்து வெளியில் வரணும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிச்சுக்கணும். அதேமாரி நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கிறப்பயே வந்து கரெக்டான டைமில் வந்து நம்ம வெளியில் வந்துடணும். இல்லை அப்படின்னம்னா அந்த தவளை வந்து எப்படி அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தன்னோட உடலை வந்து மாற்றிக்கிச்சே ஒழிய தப்பிச்சு வெளியில் வரணும் அப்படின்ற டைமில் வந்து கரெக்டாக யோசிக்காததுனால தண்ணிக்குள்ளேயே வந்து இறந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டாக யோசிக்கலை அப்படின்னம்னா நம்மளும் வந்து இறந்து தான் போவோம். அதனால் நம்ம அனுமதி இல்லாமல் யாரும் வந்து நம்மளை அழிக்கவே முடியாது. ஸோ நம்ம எப்படி வெளியில் வரணும், எப்படி யோசிக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வெளியில் வர்றதுக்கு தான் பார்க்கணும். அதனால இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னம்னா, எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம அனுசரித்து போகலாம். ஆனால் அதுலேருந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே மாட்டிக்காமல் எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதையும் வந்து நம்ம புரிஞ்சு நடந்து